سبحان الله والحمد لله ولا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். நேற்றுடைய பாடத்தில் நாம் பார்த்தோம் லாங்குடைய பாடம். அந்த லாங்குடைய பாடத்துல அலீஃபை எப்படி லாங் ஆக்க என்பதாக இப்ப பார்க்கலாம். அலீஃப், இதுதான் அலீஃப். அதுக்கு மேல ஃபதஹா வந்தால் அது ஹம்சா என்பதாக சொல்லப்படும். ஹம்சா. சரி, இந்த ஹம்சா எப்படி லாங் ஆக்குறது? ஃபதஹாக்கு அடுத்தது அலிஃப் வந்தால் லாங், அந்த அலிஃப் போட்டாக்க லாங் ஆயிடுமோ? இப்படி குர்ஆனில் வரவே வராது, இது தவறு. அப்ப எப்படி போறது? அலிஃப் போட்டு இதுக்கு ஸ்மால் மத்தா என்பதா சொல்லப்படும். இந்த ஒரு மெத்தடும் இருக்குது. ஹம்சாவுக்கு அடுத்தது அலிஃப் வந்தால் லாங். ஹம்சாவும் அலிஃபும் ரெண்டும் ஒரே உச்சரிப்பு. ஹம்சா தனியா வந்தாக்க இப்படி ஹம்சாவோட அலிஃப் இப்படிதான் சேருமே, இப்படியும் வரும். ஆ ஆ ஆ என்பதால் அந்த அலிஃபுக்கு ஸ்டாண்டர்ட் அலிஃப், அதாவது ஸ்மால் அலிஃப் வச்சாக்கா லாங். ஆக 4 விதமான அலிஃப் லாங் வரும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடம் சுக்குன் பாடம். பாருங்க, இதுதான் சுக்குன். சுக்குன் ஜீரோல பாதி தான் சுக்குன், அதாவது இப்படி. சரி, கிதாபில் இப்படியும் வரும். சுக்குன் என்றால் என்ன? தமிழில் புள்ளி, அதாவது இது கா, மேல ஒரு புள்ளி வச்சாக்கா இக்கு. இந்த புள்ளி தான் சுக்கூன். இந்த சுக்கூன் வச்சு அரபில பிகினிங்ல வரவே வராது. மிடில்ல ஹெண்ட்ல சுக்குன் வரும், பிகினிங்ல ஆரம்பத்தில் சுக்குன் வைத்து ஒரு வார்த்தை வரவே வராது. உதாரணமாக அம், இம், அஸ், இஸ், உஸ் என்பதாக அம், இம், அஸ், இஸ், உஸ் ஆக இந்த மாதிரி தான் சுக்குனை நாம் உச்சரிக்க வேண்டும். அல், இல், உல் என்பதாக. ஆனால் 5 எழுத்து இருக்கிறது. அந்த 5 எழுத்துக்கு சுக்குன் வந்தால் வித்தியாசமாக உச்சரிக்க வேண்டும். அதற்கு பேரு கல்கலா உடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். அவைகள் ப, சீம், தால், தோ அண்ட் 2 புள்ளி வச்ச காஃப். இந்த 5 எழுத்துக்கு சுக்கூன் வந்தால் மட்டுமே இந்த சட்டம். சுக்கூன் வந்தால் மட்டுமே இந்த சட்டம். இந்த 5 எழுத்துக்கு சுக்கூன் வரணும். வந்தாக்கா எந்த சட்டம்? உதாரணமாக பாக்கு சுக்கூன், அப, இப, நம்மா உப, அப, இப, உப என்பதாக அப் சொல்லக்கூடாது, இப் சொல்லக்கூடாது, உப் சொல்லக்கூடாது. அப, இப, உப என்பதாக அசைச்சு ஓதணும். அதாவது சுக்குனுக்கும் லம்மாவுக்கும் நடுவில் அபு அதுவும் இல்ல, அப் அப்படியும் இல்ல, அப, அஜ், அது, அத்து, அத்து, அப்ப என்பதாக அசைச்சு ஓதணும். இதுக்கு பேரு கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்பதாக சொல்லப்படும். கல்கலாவுடைய எழுத்துக்கள்
5 எழுத்துக்கள் பா, ஜீம், தால், தா அண்ட் காஃப். இவைகளுக்கு சுக்குன் வந்தால் மட்டுமே அசைச்சு ஓதணும். ஃபதஹா லம்மால வந்தாக்கா அந்த சட்டங்கள் கிடையாது. உதாரணமாக ஜிபு து, ஜிபுத்து, ஜிப்து இல்ல, ஜிபுத்து இல்ல, ஜிபு, ஜிபுத்து, ஜிபு, ஜிபுத்து இல்ல, ஜிபுத்து, ஜிபுத்து. குல் ஹுவல்லாஹு அஹத், அஹது இல்ல, அஹத், அஹத் அப்படி இல்ல, அஹத், அஹத். குல் ஹுவல்லாஹு அஹதுன் என்பதாக இருக்கும். லாஸ்ட்ல சுக்குன் வைத்து ஓதப்படும். ஏன் என்பதாக நாம் போக போக பார்க்கலாம். இங்கு சுக்குன் வருது, அதனால அஹது என்பதாக இந்த 5 எழுத்துக்கு ஷார்ட்டா சொல்லுவாங்க. குத்துபு ஜத்து என்பதாக சொல்லப்படும். குத்துபு ஜத் என்பதாக சொல்லப்படும். நம்ம மனப்பாடம் வச்சுக்க வேண்டும். அதுக்காக வேண்டி சொல்லக்கூடிய வார்த்தை குத்துபு ஜத். ஆக பா, ஜீம், தால், தா அண்ட் காஃப் வந்து அதுக்கு சுக்குன் வந்தால் அசைச்சு வரக்கூடிய எழுத்தான கல்கலாவை சொல்ல வேண்டும். அடுத்தது அந்த ஹம்சாவுக்கு சுக்குன் வந்தாக்கா எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றி லைட்டா பார்க்கலாம். ஹம்சா வாவுக்கு மேல வந்தால் வாவ் சைலண்ட், யாக்கு மேல வந்தாக்கா யா சைலண்ட், 2 புள்ளிகள் எடுத்துடணும். ஹம்சாக்கு சுக்குன் வந்தால் எப்படி உச்சரிப்பு என்பதாக பார்ப்போம். வெட்டி சொல்லணும். வாவுக்கு மேல ஹம்சா, வாவ் சைலண்ட். முஅமினுன், முஅமினுன், முஅமினுன். மூமின், மூமின் சொல்லக்கூடாது. வாவு சைலண்ட், வாவு உச்சரிக்க கூடாது. மேல ஹம்சா இருக்குது, ஹம்சா தான் உச்சரிப்பு. அந்த ஹம்சாவுக்கு சுக்குன் வந்தால் வெட்டி சொல்லணும். முஅமினுன் என்பதாக சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடம் பாருங்களேன். சின்ன டபிள்யூ மாதிரி வரும், ஒரு எழுத்துக்கு மேல வரும், கீழே வராது. இதுக்கு பேரு ஷத்தா என்பதாக சொல்லப்படும். அதாவது ஒரே மாதிரியான 2 எழுத்துக்களை ஒரே எழுத்தாக இணைப்பதற்கு இந்த அடையாளத்தை பயன்படுத்துவார்கள். பாருங்களா, ரப் பு, ரப்பு. இங்க பாருங்க, பா 2 பா வருது. இந்த 2 பாவை நாம் ஒரே பாவாக மாத்துறதுக்கு ஷத்தா யூஸ் பண்ணுவாங்க. எப்படி மாறுது பார்க்கலாங்களா? பாருங்க, ரா, அந்த ரா அப்படியே வந்துடுது. ஒரு பாவை போட்டுட்டு இந்த சுக்கூனு இங்க வந்துடும். எப்படி? ஷத்தாவாக. ரப், இந்த சுக்கூனுடைய பா இங்க போயிடுச்சு, அதுதான் ஷத்தா. இந்த லம்மாவுடைய பா அதுக்கு மேல போயிடுச்சு. ரப்பு, ரப்பு. இந்த பாக்கு உள்ளார 2 பா இருக்குது. இந்த பாக்கு உள்ளார 2 பாக்கள் இருக்கிறது. ஒன்று ஃபர்ஸ்ட் சுக்குனுடைய பா, 2வது உடைய பா. இங்க லம்மா வரவே, லம்மா ஃபதஹா வரலாம், கஸ்ரா வரலாம், டபுள் ஃபதஹால படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அது எல்லாம் வரலாம். ஆனா ஃபர்ஸ்ட் உள்ள பா சுக்குனு பா, 2வது உள்ள பா அது ஹரக்கத் என்பதாக சொல்லக்கூடிய ஃபதஹா, கஸ்ரா, லம்மா எல்லாத்துக்குமே ஹரக்கத் என்பதாக சொல்லப்படும். அந்த ஹரக்கத் அந்த ஷத்தாவுக்கு மேல வந்தால் 2 பாக்கள். தனியே ஷத்தா மட்டும் வராது. ஷத்தா மட்டும், இந்த எழுத்து மட்டும் வராது. அதுக்கு மேல இதனாச்சும் ஒண்ணு, ஃபதஹா வரலாம், கஸ்ரா வரலாம், லம்மா வரலாம், அனைத்தும் வரலாம். 2வது, அந்த லம்மாவுக்கு கீழே வந்தாக்கா அது கஸ்ரா என்பதாக சொல்லப்படும். இப்படியும் வரும். ஷத்தா வந்து பாக்கு கீழே இப்படியும் வரும். ரப்பி, ரப்பி, 2மே ஒரே உச்சரிப்புகள். ஷத்தாவுக்கு கீழே கஸ்ரா, இது கஸ்ரா, ஃபதஹா கிடையாது, கஸ்ரா.
ஒரு எழுத்துக்கு கீழே வரும், ஷத்தாவு கீழே வரும் கசரா. ஆக இரண்டு எழுத்துக்களை ஒன்றாக இணைப்பதற்கு இந்த ஷத்தாவுடைய அடையாளத்தை நாம் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, உதாரணமாக அல்லம, அல்லம. இங்கே ரெண்டு லாம். ஃபர்ஸ்ட் லாம்ல சுக்கூன் இருக்குது, ரெண்டாவது லாம்ல ஃபத்தஹா இருக்குது. ரெண்டும் சேர்த்து லாம். அல்லம, அல்லம. இதே போல் நாம் அதிகமான பயிற்சி எடுக்க வேண்டும். உதாரணமாக அப்ப, இப்ப, உப்ப, அப்ப, இப்ப, உப்ப. இங்க பாருங்களேன், இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாக்கு சுக்கூன் தானே, ரெண்டாவது பாக்கு ஃபத்தா தானே. சுக்கூன் எழுத்து வந்தாலுக்கா கல்கலாவுடைய எழுத்து தானே. அப்ப எனக்கு அபு ப சொல்லணுமா? கிடையாது. தனியாக சுக்கூன் வந்தால் மட்டும்தான் அபு, இபு, உபு என்பதாக கல்கலாவுடைய லட்சணம் பார்த்துட்டீங்களா? அது இங்க வந்து இரண்டு எழுத்துக்கள் இணைச்சு வருது. இங்க வந்து அபுப என்பதா சொல்லக்கூடாது. அப் ஒரு பா, ப இரண்டாவது பா, அப் ஒரு பா, ப அப்ப என்பதாக உச்சரிக்க வேண்டும். அதே போல ஹப் க காஃப்ல கல்கலா, ஹப் க ஹத் ஜ அத் த அத் த என்பதாக கல்கலாவுடைய லெட்டர் இங்கே உச்சரிக்க கூடாது. இங்க அப்ப என்பதாக உச்சரிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் ஷத்தாவுடைய பாடத்தை முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.